ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி குக்கிங். சூப்பரான சுவையில் தர்பூசணி வச்சு ஹல்வா செய்ய போகிறோம். இப்போது சம்மர் டைமில் தர்பூசணி நிறையவே கிடைக்கும். இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். மற்ற டைப் ஹல்வா பார்க்கும்போது ரொம்ப சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். இது செய்யறதுக்கு ஒரு தர்பூசணியை சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றிடுங்க. அரைச்சதை வடிகட்டிக்கலாம். ஃப்ரெஷ் ஜூஸ் 4 கப்பு வர அளவுக்கு ரெடி பண்ணிக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுடலாம். இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். கடாயை அடுப்பில் வச்சுருங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 10லேருந்து 20 முந்திரி பருப்பை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வறுபட்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதே கடாயில் வாட்டர்மெலன் ஜூஸை சேர்த்துக்கோங்க. அரை கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கும். கலரெல்லாம் நல்லா மாறி வந்துருச்சு. இதில் நம்ம ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலர் எதுவும் சேர்க்கணுன்ட்டு அவசியம் இல்லை. கை விடாமல் கலரணுன்ட்டு அவசியம் இல்லை. 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கொதி வந்துருச்சு. 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 2 பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம். மொத்தமாக 4 டேபிள் ஸ்பூன் நெய் தேவைப்படும். இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய்யை ஒரேடியாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்கு. 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். கடாயில் ஒட்டாமல் சுருண்டு வரணும். அதான் இந்த ஹல்வாவோட கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிற முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். இறக்கிறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. மொத்தமாக 4 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்தாச்சு. கடாயில் ஒட்டாமல் வருது. இப்போ ஹல்வா தயாராகிடுச்சு. நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவின பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூடு ஆறிடுச்சு. எந்த ஷேப்பில் வேணும்னாலும் கட் பண்ணிக்கலாம். நல்ல சாஃப்டாக டேஸ்டான ஹல்வா ரெடி ஆயிடுச்சு. அருமையான சுவையில் வாட்டர்மெலன் ஜூஸ் வச்சு ஹல்வா ரெடி பண்ணியாச்சு. இந்த சம்மர் டைமில் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். கடையில் வாங்குகிற ஸ்வீட்டோட சுவையில் இருக்கும்.
ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.